என்னப்பா? ஆமா, நாடகத்துக்கு வந்திருக்கேன். வியாபாரத்துக்கு போயிட்டு 10 வந்திருக்கேன். சரிப்பா, மாடு கண்டுலாம் நல்லா இருக்காடா? சரி, புரட்டாவா வாங்கிட்டு வரேன்டா. இட்லியா? சரி வாங்கிட்டு வரேன். பிரியாணியா? சரி, இந்த ஏசென்ட் பழனிக்குமார்ட்ட அண்ணன்ட்ட ஆர்டர் சொல்லிடுறேன். சரிப்பா. சரி, அம்மா அங்கடா? என்னது? அம்மா மேல சித்தப்பையன் படுத்து கிடக்குறானா? குடும்பம் கெட்டு போச்சுடா. என்னடா புரிய அநியாயம் அக்கிரமா இருக்கு. நான் நினைச்சேன்டா, நாராத்துக்கு என் பொண்டாட்டி அனுப்பும் போதே நான் நினைச்சேன் குடும்பம் கெட்டு போன. சரி, இவன் போட்ட ஓட்டையில எவன் போட்டா என்ன, குடும்பம் அப்படித்தானே இருக்கேன். ஆமா, ஏன்ட்டு கேட்ட குடும்பம் சந்தேகப்பட்டோம்னா குடும்பம் அழிஞ்சு போகும். என்னம்மா அவ செய்தா செஞ்சுட்டு போற. சரி, ஏன் வாத்தியார எதுல இடிச்சது மாதிரி இருந்துச்சு? ஒருவேளை லைலாண்ட்ல இடிச்சிருந்தா பம்பர் காலியாக இருந்திருக்குமே. கண்ணு தெரியாத ஒரு பம்பரும் காலி ஆகலையே. ஒருவேளை குட்டியானையில இடிச்சிருந்தா குட்டியான கவுந்திருக்கணுமே. ஒரு குட்டியானையும் கவுர் இல்லையே. ஒருவேளை ஆதி பூதத்தில் சம்பளத்தில் முடிவு இடிச்சிருப்பானோ. இன்னைக்கு சண்டாளனைக்கு முழிச்ச மொழியே சரியில்லை. காலையில் எந்திரிச்சு நீங்கள் நாடகத்துக்கு போன முடியும் சத்தியமுருகன் ஃபோன் பண்ணாரு. பழனிக்குமார் அண்ணனே அடுத்துக்கு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி தம்பி கிளம்பிட்டீங்களான்னு சொன்னார். நானும் கிளம்பி வந்து தெருவில் வந்துக்கிட்டு இருக்கேன். நல்ல வாம்பு படம் எடுத்துக்கிட்டு நிற்குது. சரி, இது சரியில்லைன்னு சொல்லி அடுத்த தெருவுக்குள்ள போகிறேன். நாய் கருப்பு நாய்க்கு புறம் பல்லு முளைச்சிருக்கு. சரி, இது சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த தெருவுக்குள்ள போகிறேன். ஆத்தாடி ஆத்தம் புறம் தலையை விரிச்சு ஆடிக்கிட்டு இருந்துருக்காளுங்க. சரி, இது சரியில்லைன்னு சொல்லி சரி சொல்லிட்டு ஒன்றுக்கு சரி ஒன்றுக்கு இருக்குன்னு சொல்லி மணலில் ஒன்றுக்கு இருக்கிறேன். புறம் முறையாக வந்துக்கிட்டு இருக்கு. சரி, இது சரியில்லைன்னு சொல்லிட்டு அங்கிட்டு போய் சாம்பல்ல போய் ஒன்றுக்கு இருக்கிறேன். புறம் புகையாக வந்துக்கிட்டு இருக்கு. சரி, இது சரியில்லைன்னு சொல்லிட்டு போய் உலையில போய் ஒன்றுக்கு இருக்கிறேன். சடன்னு சவுண்டு கேட்குது. இன்னைக்கு நான் முழிச்ச மொழியே சரியில்லை. யார்கிட்ட இடிச்ச முடி இப்ப சுத்தி பார்க்கலாம். சுத்தி பார்க்கலாம். ஒருவேளை குருட்டு பயலா இருப்பாரோ? கண்ணு தெரிஞ்ச மனுஷனா இருந்தா யோ யோ இவாயா ஏய் அறிவு இருக்கா, சூடு இருக்கா, சொரணை இருக்கா? ஏ சோத்த திங்கிறியா, வேற திங்கிறியா? ஏ வெக்கமான சூடு சொரணை ஏதாச்சும் இருக்கா? ஏ கேன கூங்க அம்மா. நேத்து பொன்னமராதி கூட்டிட்டு வந்தீங்க. 60 வயசு கிளவிய கூட்டிட்டு வந்தாங்க. இன்னைக்கு பொம்பளை பிள்ளை சூப்பர்ரா. ஆனா பள்ளிக்குமார் எனக்கு காலையில சம்பளம் எனக்கு வேணாம். ஏய் உனக்கு கொஞ்சமாச்சு வெக்க இருக்காயா? இப்பலாம் உன்னை திட்டலாம்னு நினைச்சையா? உனக்கு கண்ணு தெரியாதா? எனக்கு சம்பளம் எனக்கு வேணாம். டிக்கி ரொம்ப பெருசா இருக்குடா. இன்னைக்கு பீரோடு நல்லா இருக்குடா. சன்னல் 2 சன்னல் சின்ன. பரவாயில்ல, சூப்பர்மா சூப்பர், நல்லா பேசுற. கை விடுமா. இப்ப யார பேசுன? ஏய் இப்ப யார பேசுன? ஏய்யா கண்ணு தெரியாத குருட்டு முண்டா. உன்னை இப்படிலாம் திட்டி இருப்பையா? உனக்கு கண்ணு தெரியாம போச்சே. உன்னை நான் என்னன்னு திட்டுறது? ஏங்க எந்த ஊருக்காரவருங்க நீங்க? நானா இங்கிட்டாரு நடுவுல ஒரு தேர். இதுதான் என்னோட ஊர், திருவாத ஊரு. என்ன ஊரு? இங்கிட்டாரு நடுவுல ஒரு தேர். இதுதான் என்னோட ஊர், திருவாத ஊரு. உங்க ஊர் திருவாத ஊரு? ஆமா. அப்படி சொல்ல வரீங்களா? அவன் இங்க எதுக்கு வந்தியா? 2 இளநீ சரியான இளநீ. சண்டால் டேய் பங்காளி கை தட்டற பங்காளி. ஏமா சண்டால் எனக்கு சம்பளமே எனக்கு வேணாம்டா. அன்னைக்கு நேத்தோட சம்பளத்தோட பாதியை கொடுத்தாங்க. இந்த சம்பளமே எனக்கு தேவையில்லை. இன்னைக்கு 1 லட்சம் ரூபா இருந்தாலும். ஆனால் வீட்டுக்கு போய் சொன்னேன் 2 ஏத்த மட்டும் நல்லா எடுங்க. இந்த இளநியை எடுக்கிறியா இல்லையா? இந்த இளநியை எடுத்துரு அவுத்த. இங்கிட்டு வா மாமா, இங்கிட்டு வா. வியாபாரம் பார்த்துக்கிட்டு இந்த ரோட்ல வந்துகிட்டு இருந்தேன். ஓஹோ, நீங்க வந்து வழியில வாழா மடிச்சிட்டீங்க. ஓஹோ, இதான உங்க அப்பே போட்ட ரோடா? ஏய் உங்க அப்பே போட்ட ரோடா? இல்ல மால இருக்கா, ரோஸ் இருக்கா, வெக்கர் இருக்கா, சூடு இருக்கா, சொன இருக்கான்னு கேக்குறா. ஏயா குருட்டு முண்டா, உன்னை நான் கேட்டனா? உன்னை இம்புட்டு நான் கேட்டனா? ஏ அறிவு இருக்கா, சூடு இருக்கா, சொரணை இருக்கான்னு உன்னை நான் கேட்டனாயா? இப்படி எல்லாம் கேட்க மாட்டேன். ஏ போமா. என்ன 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 உன்னை நம்ம திட்ற மாதிரி பேசிட்டியா? போய் தூக்கு போடுங்கயா. போய் அப்படி
ஊரத்துல போ. அவர் கேமராவை திருப்பலடா டேய். நல்லா விளைச்சிருக்கிறது அம்மா. தண்ணி சாரையாட வந்து உருளுற என்னையா? ஏமா ஏடி ஓத்தா குண்டாமாவளே. ஏய் அம்மா குண்டாமானே. ஆள பாரு நான் போட்டு வச்சுக்க. என்னையா என்னையா என்ன சாலி. அப்படியா? பொம்பள தாயா பொறுமசாலி? நீங்க எந்த வகையில பொறுமசாலி? ஏன் நீ எந்த வகையில பொறுமசாலி? பொறுமசாலிலே நாங்க பயங்கரமான ஆம்பளை தான் பொறுமசாலி நான் சொன்னேன். பொறுமசாலிலே பொம்பளை தான் பொறுமசாலி. நீங்க எந்த வகையில பொறுமசாலி? ஒன்னைய வச்சு குடும்பம் நடத்துறோம்ல அப்ப நான் பொறுமசாலி தானயா? ஏய் போம்மா போயா. புருஷனுக்கு சோற போட்டுட்டு வைக்கப்படப்புல போற பொம்பளைகளை நாங்க மதிக்கவே மாட்டோம். ஐயோ வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு 4 பேர் கூத்தி ஆச்சிட்டு திரியற ஒண்ணே நான் நம்ப மாட்டேன். யாரு? ஏய் யாரு? ஆம்பள 1000 குட்டியா செத்தா தாண்டிவேன். ஏய் பொம்பளை உனக்கு மட்டும் தான்யா வருவா. ஆனா நீ ஊர்ல உன் புருஷனுக்கு கண்ணு மாறுவேன்னு என் புருஷனுக்கு என் கண்ணு மாறுவேன். ரெண்டு பேத்துக்கு சரி சரியா போச்சு. என்ன தேவையில்லாம பேசிக்கிட்டு தெரிய கூடாது. சபை அறிஞ்சு பேசு நாகரிகத்தை பேசிட்டு இருக்காங்க. கை சுத்தம் வாய் சுத்தம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்கு. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு 3 எண்ணிட்ட இருக்கு. ஒன்னிட்ட என்ன இருக்கு? அச்சம் நாணம் பகிர்ப்பு. என்னது பருப்பா? ஆமா தோரம் பருப்பா பாசி பருப்பா? பங்காளி சரி இவ்வளவு தூரம் பேசுறீல பொம்பளை பொறுமைசாலின்னு. தாய் குலத்திட்ட இப்ப நான் கேட்க போறேன் ஒரு கேள்வி. என்ன கேட்க போற? அதே மாதிரி என் பங்காளிட்டு ஒரு கேள்வி கேட்க போறேன். கேளு. அத்தா தாய் குலங்களே பொம்பளை பிள்ளை தான் பெருசுன்னு சொல்லிருச்சு. வாஸ்தவமா ஒத்துக்கிறேன். இந்த செம்மமும் இல்ல அடுத்த செம்மமும் இல்ல. இந்த மாதிரி கட்டின புருஷன் அடுத்த செம்மத்துல வேணும்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்கு பாப்பான். நாங்க தூக்கிட்டோம்ல அந்த தூக்குனத நான் பாத்துட்டேன். அதெல்லாம் தூக்க மாட்டாங்க. இப்ப என் பங்காளியா பாரு. பங்காளி இந்த செம்மத்தன அடுத்த செம்மத்துல இந்த மாதிரி கட்டின மனைவி தான் எனக்கு வேணும்னு சொல்ற ஆளு கூட கை தூக்கியா? அதான் 1 2 3 4 5 6 7 நிப்பாடியா. போம்மா கல்யாணம் ஆயிடுச்சா? எதுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இங்க உங்க ஆயப்ப எங்கடா? உங்க ஆயப்ப எங்கடா? எங்க இருங்கம்மா? பொளச்சு 3 இல இல்லது கல்யாணம் பண்ணிருச்சா? கைய தூக்குது பாருங்க. அடுத்த ஜென்மத்துல இதே பொண்டாட்டி லவ் பண்றியாடா? ஏய் பங்காளி பாப்பாக்கு ஒரு ஓப்பாடு. ஏய் கிட்ட ஒரு ஓப்பாடு. வித்யா நல்லா உனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறேன். ஓப்பாடுறீங்களா இல்ல உன்னைய செத்த நேரம் கீழ இறங்கி போவே. அதோட ஜோலியை முடிச்சிடுவாங்க உன்னைய என் பங்காளிய ஊரை. இங்க அவங்க பொம்பளை ஆராய்ச்சி ஒரு ஆளு கொலை ஓட சொல்லி நான் செத்து போறேன் உனக்குள்ள. கொலை போடுங்கம்மா. போட மாட்டாங்க. சத்தம் கேக்குதுல. நீ 100 ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு வந்தா அதுக்கு நாங்க போனேன். ஏய் நான் 100 ரூபாய் எங்க கொடுத்து கூட்டிட்டு வந்தேன்? ஆளை பாரு ஆளை. 100 ரூபாய் கொடுத்தா நம்மள கூட்டிட்டு வந்துச்சு. அதையும் கொலை ஓட இருக்கு அது. என் பங்காளிய ஊரை நாங்க போடாத காசு எல்லாம் கொடுக்காம கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ காசு கொடுத்து கொலை ஓட சொல்லிட்டு வந்திருக்க நீ. அப்படியே? ஆமா. பரவாயில்லை நல்லா பேசுற. உன்னை பார்த்த உடனே எனக்கு ஒரு நோக்கம் வந்துருச்சு. என்னையா கணேஷ் போயில கசக்குற மாதிரியே கசக்குற? இல்லம்மா. ஏம்மா இந்த இடத்துல நீங்க என்ன செய்றீங்க? வியாபாரம் பாக்குறீங்க. என்ன வியாபாரம்? இளந்த பழம். இளந்த பழமா? இளந்த பழம் வியாபாரம் பாக்குறீங்க. இளந்த பழம் எதுல அளந்து ஓடுவீங்க? உனக்கு எதுல வேணும்? இல்லம்மா. உனக்கு எதுலயா வேணும்? உனக்கு அரை செய்வன வச்சு. இவர் என்னமோ இதுல போறாரே. உனக்கு எதுல வேணும்? இல்லம்மா
இழந்த பழம் எதுல அளந்து போடுவீங்க? உனக்கு எதுலயா வேணும்? கையில போடுவீங்களா, இல்ல உலக்குல போடுவீங்களா, இல்ல திராசுல நிறுத்து போடுவீங்களா? அப்படியா? உனக்கு திராசுல நிறுத்தும் போட மாட்டேன், கையில அளந்து போட மாட்டேன், உனக்கு உலக்குல தான் போடுவேன். உலக்குல? ஆமா. அப்ப நீங்க உலக்கு நீங்க வச்சிருக்கீங்க. ஏய் என்னட்ட அண்ணே அப்படியாங்க? 200 ரூபா தர்றேன், அந்த இழந்த பழத்தை மட்டும் கொஞ்சம் காட்ட சொல்லுங்கண்ணே. இல்ல உனக்கு சரியா முடிச்சிருச்சியா? ஏங்க இழந்த பழத்தை பார்த்தாலங்க வாங்க முடியும். அப்படியா? காலையில வாங்கி தர சொல்றடா. அப்படி சொல்லுங்க. இப்ப சொல்லாதடா. இல்ல உனக்கு என்னதான் இருக்குன்னு நினைக்கிறேன். புருஷன் மோசமானவன். நானே வீடியோவில் தான் சொல்லிக்கிட்டு தான் தனித்தனியா எடுத்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன். வந்தாலும் உன் கண்ணத்தை குத்துவியா? அவன் புருஷன் ஏற்கனவே இந்த கண்ணை குத்தி தான் கண்ணாடி ஓட்டுக்கிட்டு திரியிறேன். ஆமா, எங்க இழந்த பழம் நீங்க போடுறீங்க, உங்க இழந்த பழத்தை எடுங்க விடுங்க பாப்போம். செக்கச்ச வந்த பலம் இது தேனாட்ட இனிக்கும் பலம், செக்கச்ச வந்த பலம் இது தேனாட்ட இனிக்கும் பலம், எல்லாரும் பார்த்த பலம் இது உனக்கு மறந்த பலம், எத்தனையோ பேருக்கு இந்த பலம் பாத்தியா, இந்த அந்த பிள்ளைல இம்மா சைஸ் பாத்தியா, கைக்கு அடக்கமா எடுத்து பார்க்க வாட்டமா, இந்த குண்டா என்ன பார்த்ததுமே இசு 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 இசுனதா இழுக்குது. நான் என்ன பழம் பார்க்கறேன் தெரியுமா? அப்படியே நின்று கேளுங்க. அஞ்சல படிங்க பாப்பா. வயக்காட்டு வளையும் மலை வயக்காட்டு இளையும் மலை எம்ம நடந்து வளர்ந்த மர உலகத்தின சிறந்த மர நல்லது கட்டதுக்கு அலைந்த மரம். ஆமா, நான் நிக்கிற பழந்தா மாம்பழமும் இல்ல, கொய்யா பழமும் இல்ல, மாதளம் பழமும் இல்ல, எம்ம சப்பட்டா பழமும் இல்ல, என்கிட்ட இருக்குது இந்த தண்டி பழமும் இல்ல. ஏங்க இத்த தண்டினா உங்கள்ட்ட இருக்கிற ஓதமான்னு கேக்குறான். அது இல்லடா, பலாப்பழம் தெரியாதா? பலாப்பழம்னா எத்த தண்டியா இருக்கு? ஓஹோ, இங்க விக்கிற பழம் தான் பலாப்பழமும் இல்ல. பழனி, எர்ணாகுளம், குட்டிக்காட்டூர், கொடிவள்ளி, கேரளா, கோழிக்கூடு அந்த பேமஸாக இருக்கும் பழம் அதுதாம்மா இந்த தண்டி இருக்கும் பழம். என்கிட்ட இருக்கு கருத்த பழம், புளியம்பழமும் இல்ல, மஞ்சளாக இருக்கும் பழம், 4 பக்கமும் உரிச்சா நடுவுல வெள்ள வெள்ளன்னு இருக்கு பழம். என்கிட்ட இருக்க பழத்தை வாயில வச்சுக்கிட்டீங்கன்னா அவர நெப்பிக்கிருமா, அப்படிப்பட்ட பழம் தான் இந்த தண்டி வாழப்பழம். எந்தரப்பழம் எந்தரப்பழம் சூப்பர் இப்படியே வைனே. அங்க விழுது 16 கண்ணேரன் நானே அரிதானே நானே கடலுக்குள்ள ஓரத்தில 2 காடப்புறா 2 நிக்க அந்த 2 காடப்புறா கலங்குதம்மா என் மனசு ஒன்னு நீலவி வைகனி சொல்லிவிடும் இந்த கதை
மனம் நீ மைக்குள்ள போறியா மைக்குல என் வாழிலே சங்கீத ஜாதி முல்லை காண வேண்டும் காணவில்லை காணவில்லை அப்படி ஓ செங்கட்டியால அம்மையின் அடியால ஓ செங்கட்டியால அம்மையின் அடியால கம்பு வாங்கலைய எல்லாம் செஞ்சுதாயால செவலனியா பாத்துருப்ப இங்க இருக்கிற ஊரா கருத்தாலனி தான். ஓ அப்படியே காட்டு ரோசா காட்டு ரோசா காட்டு ரோசா காட்டு ரோசா காட்டு ரோசா வாடி உள்ள காட்டு ரோசா ரோட்டோர வீட்டுக்காரி ரோட்டோர வீட்டுக்காரி ரோசாப்பு கொண்டக்காரி ரோசாப்பு ஜாலக்காரி அடியடர்த்தம் பார்த்தாலே இந்த துருவாதர் பழனிக்கும் மாறு ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். அடி வந்தாலும் வாடி மதுரை சின்னம்மு தாண்டி
குட்டியை விட்டுட்டு பொட்டியில வந்து ஏறிக்கிட்டு இருக்க. நல்ல வேற பெட்டிக்காரர் வாயை மூடிக்கிட்டாரு. ஆமா இல்லடா தெரியாம வந்துட்டேன், மன்னிச்சுக்கிற சொல்லு. இருந்தாலும் பெட்டி வரும் மாதிரி பொம்பளை மாதிரி இருந்துச்சு. ஆமா அந்த டிக்கி அது ஒண்ணா தெரியுதா, அப்படி வந்துட்டேன். அதனால அடி மனக்கல்ல உள்ளவளே அம்மா என்ன பாதையில இடிச்சு விட்டா சும்மா. தர்பா சங்கத்துல அவதார கட்டணம் பாத்துக்க. காலையில நீ குறையாதான் போவோம். ஆமா காலையில 15,000 அவதாரம் கட்டிட்டு அந்த பழனிக்குமாரன் என்னை நீட்டிட்டு வந்திருக்காரு. இது வேற பரவாயில்ல. ஏமா நம்ம 2 பேரும் தனித்தனி ஆடியா பார்க்கணும். ஆமா ஒரே ஆட்டத்துல தனித்தனி ஆடணும். உன் திறமை இதுல கட்டணும், என் திறமை நான் கட்டணும். ஆடு பாப்பா. எங்க ஆடு பாப்போம், எங்க வர அப்படி போடுறோமா? வெட்டு வெட்டு தன்னாட பறக்குது அம்மா டான்ஸுக்கார புள்ள சவுடால் அரைக்குது. நான் விடுவேனா இப்ப விடுவேனா? இந்த பழனிக்குமார் ஒண்ணு ரதியை விட்டு விட்டு நான் திருவாரூர் போவேனா? வெட்டு 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 தன்னால பறக்குது மதுரத்திலே சவுடால வெட்டு 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 தன்னால பறக்குது மதுரத்திலே சவுடால நான் விடுவேனா இப்ப விடுவேனா? விட்டு நான் இப்ப
இப்படியே ஆடிக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு சொல்லி முடியாது. இருந்தாலும் வள்ளியை சந்திக்கணும், நந்தவனத்தை சந்திக்கணும், நாரதரை வெளியே விடணும், ராஜபாட்டை வெளியே விடணும். நேரம் கடந்து விட்ட காரணமாக இன்னைக்கு நேரம் அன்னைக்கு டேட்டு பத்தலை, அவ்வளோ டேட்டு பத்தலை. இருந்தாலும் ஏமா பொம்பளை பிள்ளை உன்னை பார்த்தவன எனக்கு எப்படி இருக்குதுமா? எப்படி இருக்கு? காதல் வந்துருச்சு. காதல் வந்துருச்சுமா. உன்னை பார்த்தவன எனக்கு எப்படி இருக்கு? உனக்குமா காதல் வந்துச்சு? கண்டிப்பா வந்துச்சா? காதல் வந்துருச்சு உன்னை பார்த்தவனே. என்னை பார்த்தவனே போட்டுருவோமா? எப்படி இருக்கு? அத்திப்பன சிவப்பா, இந்த அத்தமாக சிவப்பா, ஒரு வெள்ளக்காரன் பொண்ணு இந்திய வந்தாலும் உன்னை கண்டு சிகப்பா.